தௌஹீது ஜமாத்தை நோக்கி மக்களை நாங்கள் அழைக்கவில்லை. மாறாக தௌஹீது கொள்கையை நோக்கிதான் நாங்கள் மக்களை அழைக்கிறோம். தௌஹீது கொள்கையில் இருங்கள், தௌஹீது ஜமாத்தில் இருக்க வேண்டாம். இன்னும் கூடுதலாக ஒரு படி மேலே சென்று நாம் சொல்வதாக இருந்தால், இந்த தமிழகத்திலே சுன்னத் வல் ஜமாத்தின் சார்பாக ஒரே ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டால், இந்த தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நாங்கள் குர்ஆனை மட்டும்தான் நாங்கள் பின்பற்றுவோம், ஹதீசுகளை மட்டுமே நாங்கள் பின்பற்றுவோம். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றாக எந்த சஹாபாக்களின் கூற்றையும், எந்த முன்னோர்களின் கூற்றையும், எந்த இமாம்களின் கூற்றையும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஆதாரமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்களும் குர்ஆன் ஹதீஸை கடைபிடித்து மக்களையும் அந்த குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வழி நடத்துவோம் என்கின்ற ஒற்றை அறிவிப்பை வெளியிடுங்கள். இன்றைக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் என்கின்ற இந்த பேர் இயக்கத்தை அடுத்த நொடியே நாங்கள் கலைத்து விடுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி ولا تموتن الا وانتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியம் நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீது ஜமாஅத் தென்காசி மாவட்டம் வாவா நகரம் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த திருமுனை கூட்டத்திலே நாம் அனைவரும் பெரும் திரளாக பங்கெடுத்திருக்கிறோம். இந்த அழகான தருணத்தில் மௌலிது பாடல் என்பது ஒரு இணை வைப்பே என்கின்ற தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதற்கான நோக்கம் என்னவென்றால், இந்த திருமுனை கூட்டத்திலே பங்கெடுத்த நாம் அனைவரும் அதே போன்று இந்த கூட்டத்தில் பேசப்படக்கூடிய செய்திகளை ஆங்காங்கே அமர்ந்து கொண்டு செவித்தாழ்த்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதர சகோதரிகளுக்கும் இந்த தலைப்பிற்கு செல்வதற்கு முன்பாக இந்த நோக்கத்தை நாம் புரிய வைக்க வேண்டும். மௌலிது பாடல் ஒரு இணை வைப்பே என்கின்ற தலைப்பை நாம் தேர்வு செய்தவுடன் இந்த தௌஹீது ஜமாஅத்துக்காரர்களுக்கு வேறு வேலை இல்லை. அவர்கள் எப்பொழுது கூட்டங்களை நடத்தினாலும் தர்காவையும் அந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களையும், அதே போன்று மௌலூது பாடலையும் அந்த மௌலூதை பாடக்கூடியவர்களையும், அதே போன்று இணை வைப்பு காரியங்களையும் தன்னுடைய திருமுனை கூட்டத்தின் வாயிலாக பிறரை குறை சொல்வதே அவர்களின் நோக்கமாக இருக்கிறது என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள். நாம் யாரையும் குறை சொல்ல வேண்டும், யாரையும் நாம் கிண்டல் அடிக்க வேண்டும், கேலி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பினை நாம் தேர்வு செய்வது கிடையாது. மாறாக அல்லாஹ்வின் வேதமான திருக்குர்ஆன் தான் இறைவனுடைய மார்க்கம். அல்லாஹ்வின் தூதராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வழிகாட்டுதல் தான் ஒரு முஸ்லிம் கடைபிடிப்பதற்கு தகுதியான சான்றுகள். அதுதான் மார்க்கத்தினுடைய அடிப்படை.
இந்த அடிப்படையை தாண்டி வேறு எதுவும் கிடையாது என்பதை நாம் மக்களுக்கு விளக்க வேண்டும். இன்றைக்கு அந்த குர்ஆன் வசனங்களை தவறாக புரிந்து கொண்டதனுடைய விளைவாக சில ஹதீசுகளுக்கு தவறாக இன்றைக்கு விளக்கம் கொடுக்கப்படுகின்றதன் காரணமாக இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயரால் அல்லாஹ் எந்த பாவங்களை மன்னிக்க மாட்டேன் என்று உறுதிபட சொல்கிறானோ, எந்த பாவத்தை செய்த நிலையில் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்குகிறானோ, நிரந்தர நரகத்தை அவனுக்கு கூலியாக வழங்குகிறானோ, அப்படிப்பட்ட இணை வைப்பு என்கின்ற ஷிர்க் என்கின்ற பெரும்பாவம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயராலேயே இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஊடுருவி இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எந்த பிதஅத்தான நூதனமான காரியங்கள் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்களோ அந்த பிதஅத்துகள் இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயரால் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே நுழைந்திருக்கிறது. அப்ப அல்லாஹ் சொல்வதை போன்று வல்தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்களுக்கு மத்தியிலே ஒரு கூட்டம் இருக்கட்டும், யதஊன இலல் கைர், அவர்கள் நன்மையை நோக்கி அழைப்பார்கள், தாவா செய்வார்கள், யாமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர், அல்லாஹ் சொன்ன நன்மைகளை மக்களுக்கு மத்தியிலே ஏவுவார்கள், அல்லாஹ் எவற்றையெல்லாம் தீமை என்று அடையாளப்படுத்தினாலோ அந்த தீமைகளை சுட்டி காண்பித்து அதிலிருந்து மக்களை தடுப்பார்கள் என்று அல்லாஹ் திருமலை குர்ஆனிலே சொல்லுகிறானே, அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு நன்மையை தெரிந்து கொண்டோம், அதை எங்களோடு வைத்துக் கொள்ளாமல் சமுதாயத்தில் உள்ள ஒரு தீமையை நாங்கள் அடையாளம் கண்டு கொண்டோம், அந்த அடையாளத்தை எங்களோடு நாங்கள் வைத்துக் கொள்ளாமல் பிற மக்களுக்கும் அந்த நன்மையை நாம் ஏவ வேண்டும். நாம் எவற்றையெல்லாம் தீமை என்று நாம் அடையாளம் கண்டோமோ அந்த தீமைகளை நன்மை என்று நினைத்து கொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அறியாமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வின் வேதமான குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் தெளிவுபடுத்தி நேர்வழியின்பால் மக்களை நாம் அழைக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்திற்காக தான் இந்த பெருமுறை கூட்டம். இந்த தலைப்பை நாம யாரையும் கேலி செய்யணும், கிண்டல் செய்யணும், அவங்களை திட்டணும், இவங்களை திட்டணும், அவங்களை குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. இறைவனை பயந்து நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்காக தான் இந்த தலைப்பு. அப்ப மௌனது என்ற பாடல் என்றால் என்ன? அது ஏன் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது? எந்த அடிப்படையில் அது நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதற்கு பின்பாக சில குர்ஆன் வசனங்களையும் சில ஹதீஸ்களையும் நாம் பார்த்தோமையானால் நமக்கு சில காரியங்கள் தெள்ள தெளிவாக புரியும். முதலில் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் அந்த மாதத்தினுடைய முதல் 12 பிறவிகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் புகழப் போகிறோம் என்கின்ற பெயரால் நபிகள் நாயகத்தை நாங்கள் புகழக்கூடாதா? நபிகள் நாயகத்தை புகழும் விதமாகதானே சுபஹான ஓதுவது எழுதப்பட்டிருக்கிறது, அதை தானே நாங்கள் பாடுகிறோம் என்று ஒரு காரணத்தை முன்வைக்கிறார்கள். சரி, நபிகளாரை நாம் புகழலாமா? அதற்கு என்ன குர்ஆன் வசனம் ஆதாரம்? அதற்கு சில குர்ஆன் வசனங்களையும் முன்வைக்கிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது வரஃபஅனா லக ذிக்ரக், முஹம்மதே உம்முடைய புகழை நாம் ஓங்க செய்திருக்கிறோம். அல்லாஹ் நபிகள் நாயகம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறார், முஹம்மதே உம்முடைய புகழை நாம் உயர்த்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப இந்த வசனத்தை அவர்கள் ஆதாரமாக காண்பித்து அல்லாஹ்வின் புகழை, அல்லாஹ்வின் தூதருடைய புகழை அல்லாஹ்வே உயர்த்தும் பொழுது நாங்கள் நபிகளாரை புகழக்கூடாதா? இந்த குர்ஆன் வசனம் தான் ஆதாரம் என்கிறார்கள். இந்த குர்ஆன் வசனத்தை வைத்து சுபஹான மௌலூது ஓதுவதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? சுபஹான மௌலூது என்பது அல்லாஹ்வின் தூதருடைய காலகட்டத்தில் ஓதப்பட்டதா? அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் புகழுகிறோம் என்று எந்த சஹாபியாவது மஸ்ஜிது நபவியிலே அமர்ந்து கொண்டு இந்த பாடலை பாடினாரா? அல்லாஹ்வின் தூதருடைய காலகட்டத்தில் சில நபி தோழர்கள்
இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக கவிஞர்களாக இருந்தார்கள். அந்த கவிஞர்களுக்கு கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களே, ஆனால் கவிதையின் மூலமாக இஸ்லாத்தை எதிரிகள் இழிவுபடுத்தும் பொழுது அந்த மஸ்ஜிது நபவியிலேயே ஒரு மேடையை அமைத்து கொடுத்து அந்த மேடையில் ஏறி கவிதையின் மூலமாக பதிலடி கொடுங்கள். கவிதையின் மூலமாக அவன் இஸ்லாத்தை இழிவுபடுத்துகிறான, நீங்கள் கவிதையின் மூலமாக பதிலடி கொடுங்கள், இதோ உங்களுக்கு மேலே தயாராக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் ரூஹுல் குதூஸ் என்கின்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் உங்களை வெளிப்படுத்துவான், அல்லாஹ்வின் உதவி இருக்கிறது உங்களுக்கு, நீங்க பதிலடி கொடுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவர்கள் எங்கேயாவது அமர்ந்து கொண்டு இன்றைக்கு பாடப்படக்கூடிய சுபஹான ஓதுவை ஓதினார்களா? ஹதீஸ்களை எப்படி வருது? அவர்கள் இஸ்லாத்தை எப்படி கேலி செய்தார்களோ, எப்படி இழிவுபடுத்தினார்களோ அதற்கு பதிலடி கொடுத்தார்களே ஒழிய நபிகள் நாயகம் அவர்களை புகழ்ந்ததாக எந்த ஒரு ஹதீஸிலும் இல்லை. பிறகு அல்லாஹ் ரஃபானான கதிக்கிற உம்முடைய புகழை உயர்த்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதற்குரிய விளக்கம் என்ன? நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். திருமறை குர்ஆன் என்பது எவ்வளவு மகத்துவமிக்க ஒரு வேதம் என்று சொன்னால், திருமறை குர்ஆனிலே எந்த வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த வசனத்திற்கான அழகான விளக்கம் அந்த திருமறை குர்ஆனிலேயே இருக்கும். ஒரு திருமறை குர்ஆனுடைய வசனத்தை நாம் விளங்க வேண்டுமையானால் அதற்கு நபிகளாருடைய ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலே அதற்கான விளக்கம் இருக்கும். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதருடைய புகழை அல்லாஹ் உயர்த்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார்கள். அதற்குரிய விளக்கம் என்ன தெரியுமா? இப்ராஹிம் நபியினுடைய வரலாறை எடுத்து பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய சோதனைகளை கொடுத்தான், எண்ணற்ற சோதனைகள். அதில் உயர்தரமான ஒரு சோதனை, மிக மகத்துவமான ஒரு சோதனை என்னவென்றால், பல ஆண்டுகள் கழித்து தான் பெற்றெடுத்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் அறுத்து பலியிடுமாறு கனவிலே கட்டளையிட்டானே, அந்த கட்டளையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மைப்படுத்துவதற்காக நடைமுறைப்படுத்தினார்களே, அதை பற்றி தான் அல்லாஹ் சொல்லும் பொழுது இது தெளிவான சோதனை, மிக உயர்ந்த சோதனை என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த வரலாறை நீங்க திருமறை குர்ஆனில் எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் அதை அல்லாஹ் சொல்லுவான், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்னால் வரக்கூடிய மக்களிடத்திலே அவருடைய புகழை நாம் விட்டு வைத்தோம். இப்ராஹிம் நபிக்கு ஒரு புகழாரத்தை நாம் ஏற்படுத்தினோம் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப நபிகளாருடைய புகழை நாம் எப்படி உயர்த்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ, அதே போன்று இப்ராஹிம் நபியினுடைய புகழையும் நாம் நிலைத்திருக்கிற செய்கிறோம் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறானே, எப்படி நிலைபெற செய்தான்? சுபஹான மௌலூது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு மௌலூது இருந்துச்சா? அந்த மௌலூதை பாடுவதன் மூலமாக இப்ராஹிம் நபியினுடைய அந்த புகழ் என்பது நிலைநிறுத்தப்பட்டதா என்று கேட்டால் அப்படி அல்ல. பிறகு எப்படி நிலைநிறுத்தப்பட்டது என்றால், இப்ராஹிம் நபியினுடைய வழிமுறையை, அவர்களின் சுன்னத்தை பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு நாம் கடமையாக்கி அதை வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக நாம் ஆக்கி அதை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக இப்ராஹிம் நபியினுடைய சுன்னத்தை நாம் நடைமுறைப்படுத்தும் பொழுது அது இப்ராஹிம் நபியினுடைய புகழை உயர்த்தும். எப்படி? தன்னுடைய பிள்ளையை அறுத்து பலியிடக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிராணியை கொடுத்து இதை அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானா இல்லையா? அதை முன்மாதிரியாக வைத்து இன்றைக்கு நாம குர்பானி என்கின்ற வழக்கத்திலே நாம் ஈடுபடுகிறோமே, அந்த பிராணியை அறுத்து அந்த இறைச்சியை ஏழை எளிய மக்களுக்கு நாம் வழங்குகிறோம். அப்படி வழங்கக்கூடிய நடைமுறையை இந்த உலகம் பார்க்கும் பொழுது ஏழை எளிய மக்களுடைய பசியை போக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறதே, மனிதநேய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது, ஏழைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று இஸ்லாத்தினுடைய மகத்துவம் உயர்கிறது. அதற்கு காரணம் என்ன? இந்த காரியத்திற்கு முன்மாதிரியாக இருந்த இப்ராஹிம் நபியினுடைய சுன்னத்தை நாம் கடைபிடித்தோம். இப்ராஹிம் நபியினுடைய புகழும் உயர்ந்தது, இஸ்லாத்தினுடைய மகத்துவமும் உயர்ந்தது. அதே போன்று பாருங்கள், இன்றைக்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டால்
அந்த ஆண் குழந்தைக்கு நாம் ஹத்னா என்று நாம் செய்கிறோமா இல்லையா? பிறப்புறுப்புல ஹத்னா செய்கிறோமா இல்லையா? அந்த ஹத்னா என்பது யாருடைய சுன்னத்து? இப்ராஹிம் நபியினுடைய சுன்னத்து. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு தெளிவாக எடுத்து வைக்கிறார்கள். இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக எடுத்து பார்த்தால் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைக்கு அந்த பிறப்பிறப்பினுடைய முன்தோலை நாம் நீக்குவதன் மூலமாக அறிவியல் ரீதியாக மருத்துவ ரீதியாக அந்த குழந்தைக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது என்பதை இன்றைக்கு பட்டியலிடுகிறார்கள். சில பகுதிகளில் அரசு மருத்துவமனைகளிலே பிரசவம் பார்க்கப்பட்டு பிறந்த ஆண் குழந்தைகளுக்கு ஹத்னா செய்வதை அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் மருத்துவர்களை வலியுறுத்துகிறார்கள். கண்டிப்பா செய்யுங்க, பல நோயிலிருந்து பிள்ளைகள் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்று இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்லுகிறார்களா இல்லையா? அப்ப எந்த சமுதாயமும் கடைபிடிக்காத ஒரு காரியத்தை முஸ்லிம் சமுதாயம் செய்கிறது. அந்த செயலுக்கு இன்றைக்கு மருத்துவ ரீதியாக அறிவியல் ரீதியாக பல பாராட்டுகள் வந்து குவிகிறது. உலக மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு வழிமுறையை முஸ்லிம்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? இப்ராஹிம் நபி என்று இறுதியாக ஒரு பதில் கிடைக்கிறது. இப்ராஹிம் நபியினுடைய புகழ் அங்கு உயர்த்தப்படுகிறது. அப்ப அல்லாஹ் இப்ராஹிம் நபியினுடைய புகழை இந்த உலகத்தில் நிலைத்திருக்க செய்கின்றாரே அவர் அதனை எந்த அடிப்படையில் மௌனது ஓதுவதன் மூலமாக அல்ல, அவர்களின் சுன்னத்தை நாம் கடைபிடிப்பதன் மூலமாக. அதே போன்றுதான் முஹம்மதே உம்முடைய புகழை நாம் உயர்த்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கின்றாரே அவர் எப்படி அல்லாஹ் உயர்த்தினான்? முஹம்மது நபியினுடைய சுன்னத்தை கடைபிடித்து பாருங்கள், முஹம்மது நபியினுடைய புகழ் ஓங்கும். முகமது நபி அவர்கள் வட்டியை விட்டு தடுத்தார்கள், வட்டியை விட்டு விலகி பாருங்கள். ஒட்டுமொத்த உலகமும் வட்டியை விரும்புகிறது, இஸ்லாமிய சமுதாயம் வட்டியை வெறுக்கிறது. ஏன்? ஒன்று கேள்வி மக்களுக்கு மத்தியிலே வரும் பொழுது அப்ப தேடுவாங்க, வட்டியின் மூலமாக இவ்வளவு கேடு சமுதாயத்தில் இருக்கிறதா, அதனால்தான் இஸ்லாம் வட்டியை வெறுக்கிறதா? இந்த வழிமுறையை காட்டி கொடுத்தது யார்? முகமது நபி காட்டி கொடுத்தார். முகமது நபியினுடைய புகழ் இந்த உலகத்தில் ஓங்குகிறது. இந்த ஒட்டுமொத்த உலகமும் போதை கலாச்சாரத்தில் ஈர்க்கப்படுகிறது. மதுபானங்கள், அதே போன்று புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம், எண்ணற்ற வகையிலே இன்றைக்கு போதை கலாச்சாரம் என்பது மக்களுக்கு மத்தியிலே பெருகிக் கொண்டிருக்கிறது. இளைஞர் சமுதாயம் முதல் கொண்டு அந்த போதை கலாச்சாரத்திற்கு அடிமையாகிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் போதை கலாச்சாரத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறது. அப்ப ஒட்டுமொத்த உலகமும் திரும்பி பார்க்கிறதா இல்லையா? எல்லாருமே போதையை விரும்புகிறார், எல்லாரும் மதுபானத்தை விரும்புகிறார். ஆனால் இந்த முஸ்லிம்களை இருக்கின்றார்களே, காரணம் என்ன? அதன் மூலமாக வரக்கூடிய தீங்குகளை அறிந்து கொண்டு இந்த வழிமுறையை காட்டி கொடுத்தது யாரு? முகமது நபி காட்டி கொடுத்தாரா? முகமது நபியினுடைய புகழ் ஓங்குகிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையுமே பிற மக்களுக்கு நாம் நன்மைகளை செய்வதை, பிற மக்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அந்த துன்பத்தின் போது நாம் தோல் கொடுப்பதை, பிறருக்காக நாம் பிரார்த்தனை செய்வதை, உறவை பேணுவது, எப்படிப்பட்ட வழிமுறைகளை எல்லாம் நபிகள் நாயகம் காட்டிக் கொடுத்தார்கள். அவை அனைத்தையும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் அதை தவறாமல் கடைபிடிப்பார்கள். அதன் மூலமாக இந்த இஸ்லாத்தை கடைபிடிக்காத மாற்றுமத அன்பர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் இஸ்லாத்தை வியந்து பார்ப்பார்கள், அவர்கள் உள்ளங்கள் ஈர்க்கப்படும். அதற்குரிய காரணம் யார் என்பதை தேடும் பொழுது அதற்கு பதிலாக முஹம்மது நபியினுடைய பெயர் வரும். அங்கு நபிகளாருடைய புகழ் அங்கு உயர்த்தப்படுகிறது. நபிகளாருடைய சுன்னத்தை ஒரு கூட்டம் கடைபிடிப்பதன் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் நபிகளாருடைய புகழ் ஓங்குமே ஒழிய இந்த சுபஹான ஓதுவை 12 நாட்களுக்கு நாம் ஓதுவதன் மூலமாக நபிகளாருடைய புகழ் ஓங்க போவதே கிடையாது. நாம என்ன கேட்கிறோம்னா, சுபஹான ஓதுறீங்கல்ல, சில கேள்விகளை முன்வைக்கிறேன். நடுநிலையாக இருந்து இவர் இந்த ஜமாத்துல இருந்து பேசினாங்க, அந்த ஜமாத்துல இருந்து பேசினாங்க, இவங்க சொல்றதை காலம் கொடுத்து கேட்க கூடாது அப்படி நினைக்காதீங்க. நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமாக இருக்குமே. ஆனால் நாங்கள் சுபஹான மௌனத்தை இணை வைப்பு பாடல் என்று நாங்கள் சொல்கிறோம். உங்களுடைய பார்வையில் நாங்கள் அசத்தியத்தில் இருக்கிறோம். ஆனால்
சுபஹான மௌலூது என்பது அல்லாஹ்வின் தூதரை புகழ்வதற்குரிய வழிமுறைதான் என்கின்ற கொள்கையில் நீங்கள் உறுதியாளராக இருப்பீர்களால் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை சுபஹான மௌலூதுன்னு ஓடுறீங்களே, அல்லாஹ்வின் தூதரை புகழ்ந்தோம் என்று சொல்லுகிறீர்களே, என்ன சொல்லி புகழ்ந்தீங்க? முதல் கேள்வி அதுதான். என்ன சொல்லிப்பா புகழ்ந்தீங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. சுபஹான மௌலூதுல ஒரு கிதாப் வச்சிருக்கிறாங்க, அஜர்த்து எங்களை பள்ளிவாசலுக்கு கூப்பிட்டாங்க, போனோம், ஓடணும், சீரணையை வாங்கணும், வீட்டுக்கு வந்துட்டோம், அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். என்ன புகழ்ந்தோம்னா கேட்காதீங்க. நபிகள் நாயகத்தை புகழ்ந்துட்டோம். மேலோட்டமாக சொல்லுகிறீர்கள், இதுதான் நபிகள் நாயகம் புகழ்வதா? நபிகள் நாயகத்தினுடைய புகழ் என்பது இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய விஷயத்தை நிலைநாட்டக்கூடியதாக இருக்கிறது, அதை இவ்வளவு அற்பமானதாக நீங்க செய்வீர்களா? அப்ப யோசித்து பாருங்கள். சுபஹான மௌலூதை ஓதக்கூடியவர்கள் கூட அல்லாஹ்வின் தூதரை புகழ்கிறோம் என்று சொல்கிறீர்களே, என்ன சொல்லி நாம புகழ்ந்தோம்? ஒண்ணுமே தெரியாம அறியாமையில சும்மா ஒரு கவிதை எழுதி வச்சிருந்தா அதை வச்சு நாம புகழ்ந்துட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அது உண்மை அல்ல. இந்த சுபஹான மௌலூது என்பதை எவ்வளவு வழிகேட்டானே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உச்சபட்சமான பாவம் என்று சொல்லப்பட்ட ஷிர்க்கை, இணை வைப்பை உள்ளடக்கிய ஒரு பாடல் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் தெளிவுபடுத்துவோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், முதல்ல ஒவ்வொரு விஷயமா பாருங்க. முதல் கேள்வி என்ன? நபிகளாரை புகழ்கிறோம் என்று சொன்னீர்களே, என்ன சொல்லி புகழ்ந்தீங்கன்னு முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி என்ன? சுபஹான மௌலூது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் இபாதத் என்று சொல்றீங்களே, அதனுடைய நம்பகத்தன்மை இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்குதா? இன்னைக்கு நாம குர்ஆனை இறைவேதம் என்று நாம் சொல்லுகிறோம். எப்படி இறைவேதம் என்று சொல்கிறோம்? நபிகளாருடைய காலத்தில் ஓதப்பட்டது, அதை சஹாபாக்கள் எழுதி வைத்திருந்தார்கள், மனப்பாடம் செய்திருந்தார்கள், அதை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தினார்கள். அது 1400 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கு நம்முடைய கைகளிலே தவறுகிறது. குர்ஆனுக்கு விளக்கமான ஹதீஸுகளை சஹாபாக்கள் மனப்பாடம் செய்து வைத்திருந்தார்கள், அதை அடுத்தடுத்த தலைமுறைக்கு அறிவித்து கொடுத்தார்கள். அதை பின்வந்த சில இமாம்கள் அவங்க மனோயிச்சையின் அடிப்படையில் தொகுக்கவில்லை, ஹதீஸ் கலை என்று முன் சென்ற இமாம்களால் குர்ஆனுடைய வசனங்களையும் ஹதீஸுகளையும் ஆதாரமாக வைத்து ஒரு கலை, ஒரு சட்டத்திட்டம் உருவாக்கப்படுகிறது. ஹதீஸை நாம் திரட்ட வேண்டுமையானால் இந்த சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் நாம் ஒன்று விரட்ட வேண்டும். ஒன்றை ஹதீஸ் என்றும் நாம் பதிவு செய்ய வேண்டுமையானால் இந்த சட்டத்தை மீறி யாரும் பதிவு செய்யக்கூடாது என்று அதை ஒரு வரையறையிலே கொண்டு வந்து விட்டார்கள். அந்த அடிப்படையில் நாம ஹதீஸ் என்று ஒன்றை அணுகுகிறோமா, அது எந்த கிதாபுல பதிவு செய்யப்பட்டுச்சு, அந்த கிதாபுல தொகுத்த இமாம் யாரு, அவருக்கு அறிவிச்ச அறிவிப்பாளர் யாரு, அவருக்கு அறிவிச்ச முன்னால் சென்ற நபர் யாரு, எல்லா தகவலும் தெளிவாக இருக்கிறது. அப்ப குர்ஆனுடைய நம்பகத்தன்மையும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஹதீஸுகளுடைய நம்பகத்தன்மையும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு சுபஹான மௌலூதுன்னு ஓதுனீங்களே, இந்த சுபஹான மௌலூதுங்கிற கித்தாபை எழுதியது யாரு? இன்னைக்கு நம்ம சாதாரணமா ஒரு புத்தகம் படிக்கிறோமா இல்லையாங்க? சாதாரணமா எந்த புத்தகத்தை படிச்சாலும் இந்த புத்தகத்தை எழுதியவர் யார், ஆசிரியருடைய பெயர்களை குறிப்பாக இருக்கும். யார வேணா எடுத்துக்குங்க, கலைஞர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரா, அந்த புத்தகத்தினுடைய தலைப்புக்கு பக்கத்திலே அவருடைய பெயர் இருக்கும். திருமாவளவன் அவர் ஒரு புக் எழுதுகிறாரா, அவருடைய புக்கில் அவருடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அப்ப இந்த உலகத்தில் எந்த எழுத்தாளராக இருந்தாலும் அவர் ஒரு புத்தகத்தை எழுதி அவர் வெளியிடுகின்றாரையானால் அந்த ஆசிரியரின் பெயர் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் சுபஹான மௌலூது எழுதி வச்சிருக்கிறீங்களே, அது எழுதிய ஆசிரியர் யார் என்பதற்கு உங்களிடத்துல தெளிவான பதில் இருக்கிறதா? என்ன எழுதி வச்சிருக்கிறீங்க? சுபஹான மௌலூதினுடைய முதல் பக்கத்தை எடுத்து பாருங்க. முதல் பக்கத்தில் என்ன எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா, இந்த கிதாப் என்பது மௌலூதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது அல்லாஹ்வின் தூதருக்காக ஓதப்படக்கூடிய மௌலூது கிதாபு. இதை யார் எழுதுனா தெரியுமா? வக்கீல சொல்லப்படுகிறது. இந்த வாசகத்தை தான் கவனிக்கணும். வக்கீல அபு ஹாமிது முஹம்மதுல் கஸ்ஸாலி,
அபுல் ஹாமிது முகமது அஸ்ஸாலி என்கின்ற ஒரு மனிதர் இந்த கித்தாபை எழுதினார் என்று சொல்லப்படுகிறது. வார்த்தை புரியுதா? இன்னைக்கு நம்ம சன் நியூஸ்ல புதிய தலைமுறையில இந்த மாதிரி சன் நியூஸ் அந்த இந்த நியூஸ் சேனல்ல கேட்கும் போது சில செய்திகளை அப்படியே மக்களுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக காண்பிப்பதற்காக ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக என்ன செய்வாங்க? ஒருவர் தூக்கு மாட்டி இறந்துட்டாருங்க, இவருடைய தற்கொலைக்கு பின்னணியிலே இந்த காரணம் தான் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறதும். என்ன காரணமே அவனுக்கு தெரியாது. டிஆர்பி ரேட்டிங் அதிகப்படுத்தி எல்லாரையும் நியூஸ பார்க்கணுங்கிறதுக்காக பிரபலியமான ஹோட்டலில் ஷவர்மா சாப்பிட்டதின் காரணமாக இந்த பெண்மணி உயிரிழந்தார் என்று சொல்லப்படுகிறதும். அதாவது உறுதியான செய்தியா? சொல்லப்படுகிறது, கூறப்படுகிறது என்று சொன்னாலேயே அதனுடைய நம்பகத்தன்மை போயிருச்சுன்னு அர்த்தம். ஆனா மௌலவி கித்தாபுல அப்படியே எழுதி வச்சிருக்கிறார். இந்த கித்தாபை யார் எழுதினார் தெரியுமா? அபு ஹாமிது முகமது அஸ்ஸாலி என்ற ஒரு நபர் எழுதினார் என்று சொல்லப்படுகிறது. யார் எழுதினாலும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்கிறாங்க. இந்த மௌனத்தை ஆதரிக்கக்கூடிய பொதுமக்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு கித்தாபை, ஒரு கவிதையை யார் எழுதினார் என்கின்ற தகவல் கூட உறுதி இல்லாமல் இருக்கிறது. இது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை இபாதத்தாக இருக்குமா? இதை கொண்டு நபிகளாரை நாம் புகழ்ந்தால் நபிகள் நாயகத்தை நாம் புகழ்ந்து விட்டோம் என்று ஆகிவிடுமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு கித்தாபை யார் எழுதினான்னு தெரியலையப்பா. முடிஞ்சா நீங்க மற்ற இடத்துல பதில் சொல்லுங்க பாக்கலாம். சுபாவம் யார் நீங்க தூக்கி பிடிக்கிறீங்களோ மற்ற இடத்துல பதில் சொல்லுங்க. இல்ல இல்ல தௌஹீத் ஜமாத்துக்காரங்க பொய் சொல்றாங்க, அப்படி எல்லாம் இல்ல, இவரே இந்த கித்தாப் எழுதுறாருன்னு சொல்ல முடியுமா? நாங்கள் ஆதாரத்தோடு முன்வைக்கிறோம். சுபஹான மௌலூதுனுடைய கித்தாபினுடைய அட்டைய திருப்பி முதல் பக்கத்திலே பாருங்க, முதல் பக்கத்திலே இருக்குது. அப்ப ரெண்டாவது கேள்வி பாருங்க, முடிஞ்சிச்சு. ஆசிரியர் யாருன்னு தெரியல. அதே போன்று இந்த மௌலூதினுடைய வரிகளை நாம் எடுத்துக்கொண்டால் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எவ்வளவு எதிரானது தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை குளிதோண்டி புதைக்கக்கூடியதாக இந்த சுபஹான மௌலூதினுடைய ஒவ்வொரு வரிகளும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த தகவலை எல்லாம் நாம் சொல்வதற்கு முன்பாக ஒரு அடிப்படையை புரிய வச்சுக்கிறோம். என்ன தெரியுமா? நாம மௌலூதை பத்தி இன்னைக்கு பேசுறோம், மௌலூது கித்தாபை பத்தி நாம விளக்குறோம்னா நாம மௌலூதை ஓதாமலாம் கிடையாது. நாம 10 வயசுல இருந்தே மௌலூதை ஓதுறது ரொம்ப எக்ஸ்பர்ட். நாம இந்த தௌஹீத் ஜமாத்து வரதுக்கு முன்னால எந்த ஜமாத்துல பயணிச்சோமோ அங்கு இருந்த ஆலிமுடைய ஒரு மாணவராக இருந்து இந்த மௌலூதை ஓதுறதுக்கு ட்ரைனிங் எடுத்திருக்கிறோம். அந்த அஜிர்தியங்களுக்கு தொழுகை முறையை கூட சொல்லிக் கொடுக்கல. அந்த அஜிர்தியங்களை குர்ஆனை மனப்பாடம் செய்வதற்கு கூட எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கல. துஆக்களை மனப்பாடம் செய்வதற்கு ஆரம்பிக்கவில்லை. மாறாக இன்றைக்கு அல்லாஹ்வின் தூதரை புகழுகிறோம் என்கின்ற பெயரால் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய, இதைவிட இன்னும் ஆணித்தரமாக நாம் சொல்ல வேண்டுமையானால் அல்லாஹ்வை விட ஒரு படி மேலாக நபிகளாரை கொண்டு போய் வைக்கக்கூடிய இந்த சுபஹான மௌலூதை ஓதுவதற்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் ஓதிட்டு தான் வந்திருக்கிறோம், ஓதாமதான் இங்க வரல. அந்த சுபஹான மௌலூதினுடைய கித்தாபினுடைய ஒவ்வொரு வரிகளையும் எடுத்து பார்த்தால் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை அக்கீதாவிற்கு, அடிப்படை இஸ்லாமிய கொள்கையை குளிதோண்டி புதைக்கக்கூடிய வரிகளாக இன்றைக்கு எழுதி வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எந்த அளவிற்கு என்றால் அல்லாஹ் இந்த மனிதர்களை படைத்திருக்கின்றானே, இந்த மனித சமுதாயம் இயற்கையாகவே குற்றம் புரியக்கூடியவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள். இன்னைக்கு பயான் பேசக்கூடிய நானா இருக்கட்டும், உட்கார்ந்து கேட்கக்கூடிய நீங்களா இருக்கலாம், யாராவது ஒரு ஆளு நான் பிறந்ததிலிருந்து எந்த தப்புமே செய்யலைங்க, நான் என்னைக்கு தௌஹீதை ஏத்துக்கிட்டேனோ அன்னையிலிருந்து எந்த குற்றமும் நான் செய்யவில்லை, யாராவது ஒருத்தன் சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, குல்லு பனி ஆதம யுக்திஉ லைலி வன் நஹார். ஆதமினுடைய மகனாக இருக்கக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும், அது நபியாக இருந்தாலும் நல்லடியாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும், இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவராக தான் இருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. மனிதன் நாளை தப்பு செய்வான். இன்னும் கூடுதலா ஒரு ஆதாரத்தை சொல்லவா?
நபிகள் நாயகம் மக்களிடத்திலே சொல்கிறார்கள், இந்த மனிதர்கள், உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள், நாங்கள் தவறுகளை செய்ய மாட்டோம் என்று உறுதி எடுத்து தவறில் இருந்து விலகுவார்களே. ஆனால் மனிதர்களை யாருமே எந்த தப்புமே செய்யலன்னு வைங்க, அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழித்து வேறொரு சமுதாயத்தை அல்லாஹ் படைப்பாளாம். இதை நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. மனிதர்கள் தவறு செய்யாதவர்களாக மாறிவிட்டார்களே, ஆனால் அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழித்து அவன் வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான். அந்த சமுதாயத்தை அல்லாஹ் தீமைகளை செய்ய வைப்பான். தீமைகளை செய்த அந்த சமுதாயத்தை அல்லாஹ்வே மன்னிப்பான். அல்லாஹ்வினுடைய மன்னிக்கும் குணத்தை விளக்கும் விதமாக அல்லாஹ்வுடைய தூதரை சொன்னார்கள். மனிதன் பாவமே செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க, அவன் அல்லாஹ் கண்டிப்பா அழிச்சிருவான். வேற ஒருத்தர் அல்லாஹ் கொண்டு வந்து நீ பாவம் செய்யி, உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேனே, அல்லாஹ்வை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். அப்ப இது போன்ற ஹதீசுகளை எல்லாம் பாருங்க. மனிதர்கள் என்றாலே கண்டிப்பாக பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். சரி, பாவம் செய்யக்கூடியவர்கள்னா அவங்களுடைய பண்பு என்ன தெரியுமா? மறுமையை நம்பிக்கை கொண்டிருப்பார்களே, ஆனால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பார்கள். அல்லாஹ்வை தவிர என்னுடைய பாவங்களை வேறு யாரும் மன்னிக்க மாட்டார் என்பதிலே அவர் உறுதியாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் திருமலை குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ்வை விடுத்து உங்களுடைய பாவங்களை மன்னிப்பவன் யார்? அல்லாஹ் கேள்வி கேட்கலாம். அப்ப மனிதர்கள் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவங்களை மன்னிப்பதற்குரிய அதிகாரம், அந்த பாவங்களை ஏற்றுக்கொண்டு அதை மன்னிப்பதற்குரிய அதிகாரம் அல்லாஹ்வை விடுத்து வேறு யாருக்கும் இல்லை என்று திருமறை குர்ஆன் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஏன் தெரியுமா? அஸ்தக்ஃபிரு ஃபீ யௌமின், நான் ஒவ்வொரு நாளும் 100 மர்ரா 100 முறை நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். யார் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வின் இறுதி தூதராக தேர்வு செய்யப்பட்ட நபிகள் நாயகம் அவர்கள் தான் மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு பாவத்தை செய்து விட்டாலும் அந்த பாவத்திற்கான மன்னிப்பை யாரிடத்தில் கேட்டார்கள்? அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். மக்களாகிய நீங்களும் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. ஒவ்வொரு முஸ்லிமும் அவன் பாவம் செய்யும் பொழுது, குற்றம் செய்யும் பொழுது, இறைவனுக்கு மாறு செய்யும் பொழுது அந்த தவறை உணர்ந்து இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் இந்த சுபஹான மௌலிது நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? சுபஹான மௌலிதுல ஒரு வரி வருது பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடம் தான். யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். பாடுறாங்களா? இந்த பைத்து இருக்குது. அந்த பைத்துல அப்படியே நீங்க படிச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல யாருக்கு சலாம் சொல்றாங்க? நபிகள் நாயகத்துக்கு சலாம் சொல்றாங்க, ரசூலுக்கு சலாம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதருக்கு சலாம் சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதரை பார்த்து பாடக்கூடிய ஒரு பாடல். அதிலே ஒரு வரியை பாருங்கள். அந்த எப்படிப்பட்ட இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமான ஒரு வரி தெரியுமா? அந்த கஃபாருல் ஹத்தாயா, என்னுடைய பாவங்களை மன்னிப்பவரே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். யார்? நபிகள் நாயகத்தை பார்த்து பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. பாவங்கள்லாம் சின்ன சின்ன பாவம் இல்லைங்க, மூபிகாத் என்று சொல்லப்பட்ட பெரிய பாவங்கள். மக்களே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த ஹதீஸினுடைய இந்த மௌலூதினுடைய வரியிலே மூபிகாத் என்கின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களை மன்னிப்பவரே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று பாடுகிறீர்களே. இந்த மூபிகாத் என்கின்ற இந்த வார்த்தையை நபிகள் நாயகம் எங்கு பயன்படுத்தினார்கள் தெரியுமா? இஜ்தனிபு சபஅல் மூபிகாத்,
மக்களே 7 பெரும்பாவங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். மூபிகாத்தானே 7 பாவங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். என்ன அந்த பாவம்? அஷ்ஷிருக்கு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைப்பதே. அக்கலுர் ரிபா, வட்டியை உண்பதே. கத்தலுல் நஃப்ஸ், ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்வதே. அதே போன்று அஸ்ஸஹர், சூனியம் செய்வதே. இஸ்லாமிய மார்க்கத்திற்காக போர் என்று வரக்கூடிய நேரத்தில் அந்த போரில் இருந்து புறமுதுகு காட்டி ஓடுறது, அதே போன்று கன்னி பெண்ணின் மீது அவதூறான செய்திகளை பரப்புவது, இது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 7 பெரும்பாவங்கள் என்று எதை சொல்லிக் கொடுத்தார்கள்? அந்த பெரும்பாவங்களுக்கு நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை அம்மூபிகாத். அந்த மூபிகாத் என்கின்ற வார்த்தையை மௌலூதுல யாரை பார்த்து பாடுறாங்க? மூபிகாத்தான பெரும்பாவங்களை, அழைத்துழைக்கக்கூடிய பாவங்களை மன்னிக்கின்ற முகம்மதே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். நபிகள் நாயகத்திடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். மக்களே, நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த அர்த்தத்தை நாங்களால சுயமாலா சொல்லல. ஒருவேளை இவங்க தப்பா மொழிபெயர்த்துட்டாங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க. இஸ்லாமிய புத்தகங்கள் எங்க கிடைக்குமோ அந்த கடைக்கு போங்க. சுந்தர தமிழில் சுபஹான மௌலூதுன்னு ஒரு புத்தகம் இருக்கு. இதை யார் எழுதுனா? தவ்ஹீத் ஜமாத் எழுதுனுச்சா? சுபஹான மௌலூதை இறைவணக்கம் என்று எந்த ஜமாத் இன்றைக்கு தூக்கி பிடிக்கிறதோ அந்த ஜமாத்தை சார்ந்த தேங்காய்பட்டினம் என்கின்ற ஊரை சார்ந்த ஷரஃபுத்தீன் என்கின்ற ஒரு மனிதர், அவரோட ஆளின் அவர் அந்த சுந்தர தமிழில் சுபஹான மௌலூது புத்தகத்தை, அந்த சுபஹான மௌலூதை தமிழ்ல மொழிபெயர்த்து எழுதியிருக்கிறார். அதுல போய் பாருங்க, யா நபி சலாம் அலைக்கும்ங்கிற பாட்டுல அந்த கஃபாருல் ஹத்தாயாவுக்கு என்ன மொழிபெயர்த்து இருக்கிறாங்க? அழித்தொழிக்கும் பாவங்களை மன்னிப்பவரே, நும் மீது சலாம் உண்டாகட்டும் எழுதி வச்சிருக்கிறாங்களா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் அவரிடத்தில் பாவ மன்னிப்பை தேடுவதற்குரிய ஒரு பாவமான காரியம், அதிலும் பள்ளிவாசலிலே அமர்ந்து கொண்டு. அல்லாஹ் பள்ளிவாசல்களை பற்றி என்ன சொல்கிறான்? அன்னல் மசாஜிதல் இல்லா, பள்ளிவாசல்கள் யாவும் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அந்த பள்ளிவாசலிலே அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வோடு ஒரு யாரிடமும் பிரார்த்தனை செய்யாதீர்கள். அல்லாஹ்வை விடுத்து வேறு யாரையும் வணங்காதீர்கள். பள்ளிவாசல் என்பதை அல்லாஹ்வை மட்டுமே தூய்மையாக ஏகத்துவப்படுத்தி வணங்கப்பட வேண்டிய ஒரு தலம். அந்த தலத்திலே அல்லாஹ்விற்கு இணை வைக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே பள்ளிவாசல்ல உட்கார்ந்துகிட்டு அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேட வேண்டிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றார்களே, ஆனால் இது இணை வைப்பு இல்லையா? நான் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன், அல்லாஹ்விற்கு நிகராக இல்லை, அல்லாஹ்வை விட மேலாக நபிகள் நாயகத்தை கொண்டு போய் வைக்கிறாங்கன்னு. அல்லாஹ் ஷிர்க்க பத்தி என்ன சொல்றான் தெரியுமா? அந்த மூபிகாத் என்கின்ற அந்த பெரும் பாவங்கள்ல அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைப்பதும் ஒன்றே. அந்த இணை வைத்த நிலையிலே ஒருவர் மரணித்து விட்டாரையானால் இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் மன்னிக்காத வரலாறும் இருக்கிறது. இப்ராஹிம் நபியினுடைய தந்தை இணை வைப்பதை மரணித்தார், அல்லாஹ் மன்னிக்கவில்லை. நூஹ் நபியினுடைய மனைவி இணை வைப்பதை மரணித்தார், அல்லாஹ் மன்னிக்கவில்லை. நூஹ் நபியினுடைய மகன் இணை வைப்பிலே மரணித்தான், அல்லாஹ் மன்னிக்கவில்லை. ஏன்? நபிகள் நாயகத்தை பெற்றெடுத்த பெற்றோர்கள் கூட இணை வைப்பிலே மரணித்தார்கள், அவர்களையும் அல்லாஹ் மன்னிக்கவில்லை. இந்த ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு முன்மாதிரியாக சொல்லப்பட்ட ஒரு பெண்மணி ஆசியா அம்மா, அவருடைய கணவர் ஃபிரௌன், அவன் இணை வைப்பிலே மரணித்தான், அவனுடைய பாவங்களை கூட அல்லாஹ் மன்னிக்கவில்லையே. அப்ப இணை வைத்த நிலையில் ஒருவர் மரணித்து விட்டாரையானால் அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிக்க மாட்டான் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் இந்த மௌலூதுனுடைய வரிகளை பாருங்கள், ஷிர்க் என்பது பெரும்பாவமாக இருந்தாலும் அந்த பெரும்பாவத்தையும் மன்னிக்கும் முகமதே, உங்கள் மீது சலாம் உண்டு. அல்லாஹ்வே மன்னிக்க மாட்டேன்ட்டான். அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், நீங்க அல்லாஹ்வுக்கு மேலா இருக்கிறீங்களே, நீங்க மன்னிப்பீங்க. இந்த கருத்து வருதா இல்லையா? அப்ப அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேட வேண்டிய ஒரு சமுதாயம் இந்த சுபஹான மௌலூத் என்கின்ற பாடலை பாடுவதன் மூலமாக அல்லாஹ்வின் தூதரிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு வரியை பாருங்கள்.
இது நேரடியாக அவர்களும் நபிகள் நாயகத்திலே மன்னிப்பு தருவது இல்லாமல் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு அழைப்பு வர கொடுக்கிறாங்க. எப்படி அழைப்பு கொடுக்கிறாங்க? அந்த மௌலூது வரியில ஒரு வரி, யாமன் தமாதா வஜ்தரம் வஅதரிஃப் வதுப் பிமன் ஹல்லல் ஹரம். இந்த வாசகம் மௌலூதுல இருக்குதா இல்லையா? என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு ஒண்ணுமே தெரியாம நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதனுடைய அர்த்தத்தை பாருங்கள். யாமன் தமாதா வஜ்தரம், குற்றம் செய்து விட்டவனே, அல்லாஹ்விற்கு துரோகம் இழைத்து விட்டவனே, வஅதரிஃப், உன்னுடைய பாவங்களை நீ ஒப்புக்கொள், வதூப், நீ பாவ மன்னிப்பு தேடி. பாவத்தை செஞ்சிட்டியா, பாவத்தை செய்யலன்னு நீ நிரூபிக்காத, அதிலே உறுதியா பிடிமானமா நிக்காத, அதை ஒப்புக்கொள்ள, பாவத்தை செஞ்சுட்டேன், அந்த பாவத்தை ஒப்புக்கொண்டு அந்த பாவத்திற்கான மன்னிப்பை தேடி, தௌபாவை தேடி. யாரிடத்துல? அல்லாஹ் இடத்துலயா? அது அடுத்த வரிய பாருங்க, பிமன் ஹல்லல் ஹரம், ஹரம் என்கின்ற அந்த மதீனா என்கின்ற புனித பூமியிலே யார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரோ, யார் கபரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரோ, அந்த முஹம்மது இடத்திலே நீ தௌபா செய். எவ்வளவு தெளிவான இணைவைப்பு வாசகம் பாருங்க. உலகத்துல குற்றம் புரிஞ்சிட்டியா, அல்லாஹ்வுக்கு துரோகம் செஞ்சுட்டியா, நீ கவலைப்படாதப்பா, உன் பாவத்தை ஒப்புக்கொண்டு தௌபா செய். யார்கிட்ட? இந்த முகமது நபி கிட்ட தௌபா செய்யி, அவங்களுடைய பாவத்தை மன்னிப்பார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறீர்களே, இது இணை வைப்பு இல்லையா? இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்படி ஏராளமான வரிகளை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹுதான் நமக்கு எல்லா இன்பங்களையும் எல்லா துன்பங்களையும் தருகிறான். ஆனால் எந்த துன்பத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தாலும் அந்த துன்பம் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான் நமக்கு வருகிறது என்று ஒவ்வொரு முஸ்லிமும் நம்ப வேண்டும். அந்த துன்பத்தை நீக்கக்கூடிய அதிகாரமும் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹ்வை தவிர நம்முடைய துன்பங்களை நீக்குபவன் வேறு யாரும் கிடையாது என்று ஒவ்வொரு முஸ்லிமும் நம்ப வேண்டும். இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. ஆனால் இன்றைக்கு பாருங்க, அந்த மௌலூது வரியிலே என்ன வரிகளை எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா, யா முபர சக்காமி, நோய்களுக்கு நிவாரணம் தருபவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அந்த யானை சலாம் அளிக்கும் பாட்டிலேயே இவ்வளவு வரி வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எவ்வளவு கொள்கை உறுதியில இருக்கிறவங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவங்க, எவ்வளவு பெரிய சோதனைகளை இறைவன் கொடுத்தாலும் அந்த சோதனைகளை வெற்றி அடையக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னி மரியல்து ஷஃபானி, நான் நோய்வாய்ப்பட்டாலும் கூட அவன்தான் எனக்கு நிவாரணம் தருகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, நான் நோய்வாய்ப்பட்டா கூட எனக்கு நிவாரணம் தருபவன் அல்லாஹ்தான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, மௌலூதுங்கிற பேரால யா முபர சக்காம், நோய்களுக்கு நிவாரணம் தருபவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று எழுதி வச்சிருக்கிறாங்களா இல்லையா? அப்ப இது போன்ற எண்ணற்ற வரிகளை மௌலூதினுடைய கிதாபிலே நாம் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவது, அல்லாஹ்வின் தூதர் தான் நோய்களுக்கு நிவாரணம் தருவார் என்று எழுதி வைத்திருப்பது, இப்படி எண்ணற்ற காரியங்கள் குர்ஆனுக்கும் ஹதீஸுகளுக்கும் முரணாக இஸ்லாத்தினுடைய அடிப்படையை குளிதோண்டி புதைக்கக்கூடியதாக இந்த சுப்ஹான மௌலூத் என்பது இருக்கிறதா இல்லையா? இது கண்டிப்பாக இணை வைப்புதான். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தை உண்மைப்படுத்துவதற்கு அல்லாஹ் ஒருபோதும் கவிதைகளின் உதவியை நாடியதே கிடையாது. நான் சில உதாரணங்களை சொல்றேன் பாருங்களேன். அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உண்மைப்படுத்துவதற்காக, நபிகள் நாயகத்தினுடைய பிரச்சாரத்தை அல்லாஹ் வலுப்படுத்துவதற்காக சில காரியங்களை அல்லாஹ்வின் தூதருக்கு துணை ஆயுதமாக அல்லாஹ் கொடுத்தான். அதுவெல்லாம் மார்க்கத்தினுடைய பிரச்சாரத்திற்கு தேவையாக இருந்தது. அதனால் அல்லாஹ் கொடுத்தான். அப்படி எதையெல்லாம் கொடுத்திருக்கிறான்? அல்லாஹ்வின் தூதருடைய நற்குணங்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு குர்ஆன் அருளப்பட்டாலும் ஹதீஸுகள் விளக்கமாக சொல்லப்பட்டாலும் அந்த குர்ஆனையும் ஹதீஸுகளையும் மக்களுக்கு மத்தியிலே ஆணித்தரமாக அவர்கள் எடுத்துரைக்க வேண்டுமையானால் அதற்கு நபிகளாருடைய நற்குணம் அதற்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது.
அதனால அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றாரு தெரியுமா? இன்னக்கல ஆலா குலுக்கின் அலீம், முஹம்மதே நீங்கள் பிரம்மாண்டமான நற்குணத்துல இருக்கிறீங்க. அதே போன்று நபிகள் நாயகம் அவங்களும் மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்யும் பொழுது பக்கத்து லபீஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி அஃபலா தாக்கிலூன், எப்ப 40 வயசுல நான் இறை தூதர்ல பிரச்சாரம் செஞ்சேன், அதற்கு முன்பாக வரைக்கும் உன் கூட தானே வாழ்ந்துகிட்டு இருந்தேன், என்னுடைய வாழ்க்கையை நீ பார்க்கவில்லையா, நீ சிந்திக்க மாட்டாயா என்று அல்லாஹ்வின் தூதருடைய அந்த வாழ்க்கை, அவர்களுடைய நற்குணங்களை முன்னிறுத்திதான் இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பிரச்சாரத்திற்கு நபிகளாருடைய நற்குணம் ஒரு தூணாக இருந்தது. இப்படி எண்ணற்ற காரியங்களை அல்லாஹ் நபிகளாருக்கு கொடுத்திருந்தான். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த அற்புதங்கள், அல்லாஹ்வின் தூதருக்கு வழங்கப்பட்ட அற்புதங்கள் மூலமாக இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் வலுப்படுத்தினான். அந்த அற்புதங்கள் ஒரு துணை ஆயுதமாக இருந்தது. ஆனால் எந்த இடத்திலேயுமே அல்லாஹ் கவிதையை கொண்டு இஸ்லாத்தை உறுதிப்படுத்தவில்லை. இஸ்லாமிய மார்க்கத்தை இழிவுபடுத்தும் பொழுது கவிதையால் பதிலடி கொடுத்தார்களே ஒழிய இந்த கவிதையை குறித்து அல்லாஹ்வின் நிலைப்பாடு என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யன்பாகி லஹு, அவருக்கு நாம் இந்த கவிதையை நாம் கற்றுக் கொடுக்கவில்லை, அந்த கவிதை அவருக்கு தேவையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக கவிதை என்பது தேவையில்லை என்கிறான் இறைவன். ஆனா அப்படிப்பட்ட ஒரு கவிதையை கொண்டுதான் இன்றைக்கு நபிகள் நாயகத்தை புகழ்கிறோம் என்று சொல்கிறார்கள். கவிதைனா என்ன? முதல்ல இந்த கவிதையை பத்தி இன்னைக்கு உலக மக்கள்கிட்ட எந்த கவிஞராக இருந்தாலும் ஒப்புக்கொண்ட ஒரு செய்தி என்ன தெரியுமா? அதை பாடல் மூலமாகவே சொல்லுவாங்க. எப்படி? கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு. பாடுறாங்களா இல்லையா? ஒரு மனிதனுடைய கண்ணுக்கு அழகை சேர்ப்பது கண் மைதான். அந்த மாதிரி ஒரு கவிதை இருக்கிறது என்று சொன்னால் அந்த கவிதைக்கு அழகை சேர்ப்பது என்னவென்றால் பொய்தான் கவிதைக்கு அழகை சேர்க்கும். பொய் இல்லாம கவிதை இல்லை, கவிதை இல்லாம பொய் இல்லை. கவிதைன்னு வந்துருச்சுனாலேயே கண்டிப்பாக பொய்ங்கிறது இருக்கும் என்பதை எல்லா கவிஞர்களும் ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு சுபஹான மௌலூத் என்கின்ற பெயராலே இன்றைக்கு கவிதையை பாடிக்கொண்டிருக்கின்றார்களே, அதை நீங்கள் இபாதத்தாக செய்கிறீர்களா, கேலிக்கூத்தாக செய்கிறீங்களா? இன்றைக்கு சுபஹான மௌலூதை இபாதத் என்று நபிகளாரை நாங்கள் புகழுகிறோம் என்கின்ற பெயரால் ஓதிக்கொண்டு அதை ஒரு பக்கம் கேலி கூத்தாகவும் நீங்கள் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். எப்படி? அந்த ஆரம்பத்தில் நம்ம சொன்ன மாதிரி இந்த மௌலவி எல்லாம் ஓதி கரைச்சு குடிச்சிட்டு வந்தவங்க தான் நம்ம எல்லாம். அதுல ஒவ்வொரு பாட்டா அப்படியே பாடுவாங்க. அது பள்ளிவாசல்ல பாடும்போது ஒரு டியூனு, அதே பாத்தீங்கன்னா ஒரு மீலாது விழாவுல அல்லது ஒரு பணக்காரரு, ஒரு கோடீஸ்வரரு ஒரு வீடு கட்டிட்டாரு, ஒரு கடையை ஓபன் பண்றாரு, அங்க போய் மௌலூத் ஓதுன்னு வைங்க, அங்க மௌலூத் ஓதுனா கூடுதலா பொருளாதாரம் கிடைக்கும், அங்க ஒரு ஸ்டைல். பள்ளிவாசல்ல ஓடும் போது எப்படி? முதல் பைத்து எடுத்து பாடுவாங்க, அஸ்ஸலாமு அலைக ஸைனல் அன்பியாஇ அஸ்ஸலாமு அலைக அத்கல் அத்கியாஇ. இது பள்ளிவாசல்ல ஓதக்கூடிய மெட்டு. இப்படியே ஒவ்வொரு பாட்டா எந்த பாட்டை எடுத்துக்கிட்டாலும் அதுக்குன்னு ஒரு மெட்டு வச்சிருப்பாங்க. யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். இப்படி ஒரு மெட்டு இருக்குதா? இது ஒரு பாட்டு. அடுத்து பாருங்க, அல்லாஹு ஹாலிகுனா அல்லாஹு ராஸிகுனா அல்லாஹு ஹாதீனா சுப்ஹான மௌலானா. இப்படி ஒரு மெட்டு. அடுத்து இன்னொரு பாட்டை பாத்தீங்கன்னு வைங்க, மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். இப்படி ஒரு பாட்டு. நிறைய மெட்டுக்கள், அதுல ஒவ்வொரு பைத்தையும் ஒவ்வொரு மெட்டுக்கள்ல பாடுவாங்க. இதெல்லாம் பள்ளிவாசல பாடி காமிச்சதுன்னா பள்ளிவாசலில் பாடக்கூடிய மெட்டுக்கள்.
இதே பாத்தீங்கன்னு வைங்களேன், இந்த மௌனத்தை பொறுத்த அளவுக்கு சில வீடுகள்ல நிகழ்ச்சிகள்ல போய் ஓடும் பொழுது அந்த வீட்டுக்காரங்க பொருளாதாரம் கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க. போய் பாக்குறது 10 ரூபா கொடுத்தாங்களா அதுக்கு ஒரு மௌனூது, 50 ரூபா கொடுத்தாங்களா அதுக்கு ஒரு மௌனூது, 500 ரூபா கொடுத்தாங்கன்னு வைங்க அதுக்கு ஒரு மௌனூது, 1000 ரூபா கொடுத்துட்டாங்க வைங்க முடிஞ்சு அவ்வளவுதான். அங்க கேலி கூத்துதான். எந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த இபாதத் என்கின்ற பெயரால் மீளாது விழா என்கின்ற பெயரால் இந்த சுபஹான மௌனூதை ஓதிக்கொண்டிருக்கின்றார்களோ, சினிமா மெட்டுக்களிலே பாடல்களை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். சினிமா மெட்ல பாடல் படிக்கிறது என்னைக்காவது ஒரு இபாதத் ஆகுமா, வழக்கு வழிபாடு ஆகுமா? ஒருத்தர் தொழுகையில் அழகந்து சூறாவ சினிமா பாடல் மெட்ல ஓதுறாரு, நம்ம ஏத்துப்போமா? என்ன இமாம் இவருடைய சினிமா பாட்டெல்லாம் தொழுகையில பாடிட்டு இருக்கிறாரு, அவரை முதல்ல காலணியை கொண்டுதான் அடிப்போம், கண்ணியமா சொல்லிடுவோமே. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை என்ன செய்வாங்கன்னா கடைபிடிப்பாங்க. ஆனா இந்த மௌலூதுங்கிறத இபாதத்தின் செய்றீங்களே, எவ்வளவு சினிமா கூத்துக்கள், எவ்வளவு மெட்டுக்கள். உதாரணத்துக்கு நாம் சொல்வதாக இருந்தால், இந்த மௌலாய சல்லிவ செல்லும் ஒரு பாடல், இதை 500 ரூபாய் மௌலூது எப்படி ஓதுவாங்க தெரியுமா? மௌலாய சல்லிவ செல்லிந்தாயி மன்னபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். இந்த பாட்டு எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கும், இல்லையே கேட்ட மாதிரி நல்லா இனிமையா இருக்குது, எங்கேயோ பார்த்திருக்கிறோமே ஒரு கிளிக் ஆகும். எங்க தெரியுமா? அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. அந்த பாட்டை மட்டும் தூக்கி போட்டாச்சு. இது 500 ரூபாய் இல்லைன்னு வைங்க, 100 ரூபா தான் வைங்களேன். அங்க எப்படி போடுவாங்க? மௌலாய சல்லி வசல் லிந்தாயி மன்னபதா அலா ஹபிபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. அவ்வளவுதான், 100 ரூபாய்க்கு அவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் பாத்தீங்கன்னா பொருளாதாரத்திற்கு ஏற்ப அந்த சினிமா மெட்டுக்களை காப்பி எடுத்து அதுல இன்னைக்கு நூறு பார்க்கிறோம். அதே போன்று பாருங்கள், எத்தனை பாடல்கள். இந்த அல்லாஹு ஹாலிகுனா அல்லாஹு ராசிகுனா ஒரு பாடல், அது பள்ளிவாசல ஓதும் போது அல்லாஹு ஹாலிகுனா அல்லாஹு ராசிகுனா அல்லாஹு ஹாதீனா சுபஹான மௌலானா எப்படின்னு ஓதிக்கிட்டு இருப்பாங்க. இதை இந்த பைத்து 500 ரூபாய் கொடுத்தாங்க, 500 ரூபாய் மெட்ல எப்படி தெரியுமா இருக்கும்? அல்லாஹு ஹாலிகுனா அல்லாஹு ராசிகுனா அல்லாஹு ஹாதீனா அல்லாஹு அல்லாஹு ஹாதிகுனா அல்லாஹு ராசிகுனா அல்லாஹு ஹாலிகுனா சுபஹான மௌலானா. இது கேட்ட மாதிரியே இருக்கும். எல்லாம் சினிமா பாட்டு தான், வேற எதுவும் கிடையாது, எல்லாம் சினிமா பாட்டு தான். என்ன? காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழியுதடி கண்ணில். இந்த பாட்டை எடுத்து அப்படியே அழகா இதுல போட்டு அழகா அப்படியே பாடிடுறது. யாருக்கு என்ன தெரிய போகுது, யார் என்ன கண்டுபிடிக்க போறா, யார் நம்மளை என்ன சொல்ல போறாங்கிறது தெரியல. இது போன்ற மௌலூதுகளை சினிமா பாடல்களிலே பாடிக்கொண்டிருக்கிறீர்களே, இது இபாதத்தாக இருக்குமா? இது நாங்க சொல்லல. எந்த இந்த சுபஹான மௌலூதை இபாதத்து என்று, இந்த சுபஹான மௌலூதை வணக்க வழிபாடு என்று, அல்லாஹ்வின் தூதரை புகழ்வதற்குரிய வழி என்று எந்த இமாம்கள் பிரச்சாரம் செய்கின்றார்களோ அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். சினிமா பாடல்களிலே நல்ல மெட்டுகளில் பாடல் இருப்பது கூடும். என்னவா? கெட்ட வார்த்தைகள் இல்லாம, மார்க்கத்துக்கு உறவான வார்த்தைகள் இல்லாம நல்ல பாடல்கள் இருக்குமா இல்லையா? அதனுடைய மெட்டுக்கள்ல நம்ம இருக்கிறது குற்றம் இல்லை, பத்துவா கொடுக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி சினிமா பாடல்களில் பாடுவது முதல்ல இபாதத்து ஆகுமா? எதை எடுத்துக்கொண்டாலும் பாருங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே சினிமா மட்டும்தான். எந்த பாடலை எடுத்துக்கொண்டாலும் எதை எடுத்துக்கொண்டாலும் சல்லூபீனா ஜெஹதிமானின்னு ஒரு பாடல் இருக்கு. அது எப்படி பாடுவாங்க? சல்லூபீனா ஜெஹதிமானி அலா ஷாஃபிஇல் அனாமி. இது பள்ளிவாசல் மெட்டு. இது 500 ரூபாய் மெட்டுன்னு வைங்களா, எப்படி தெரியுமா வரும்? சல்லூபீனா ஜெஹதிமானி அலா ஷாஃபிஇல் அனாமி.
என்ன பாட்டு? இந்த கும்கின்னு ஒரு படம் வந்துச்சு, அதுல ஒரு பாட்டு வரும், கையளவு நெஞ்சத்துல கடல் அளவு ஆசை மச்சான். அந்த பாடலுடைய மெட்டை எடுத்து அப்படியே தூக்கி போட்டு சல்லூபிநாத் ஹித்திமாமிங்கிற பாடலை பாடுவதை பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு மெட்டுகளிலும் ஒவ்வொரு ஊர்களிலுமே சினிமா மெட்டுகளில் பாடப்படுவது ஒரு இபாதத்தாக இருக்குமா என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்ப இது போன்ற கவிதைகள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் தேவையற்றது. அல்லாஹ் இந்த கவிதையை பின்பற்றக்கூடிய மக்களை என்னவென்று சொல்கிறான் தெரியுமா? திருமறை குர்ஆனை படித்து பாருங்கள். அஷ்ஷுஆரா, கவிஞர்களை, யத்தபிஉஹுமுல் காவூன், அவர்களை பின்பற்றுபவர்கள் யார் என்று சொன்னால் மூடர்கள் தான் பின்பற்றுவார்கள். கவிஞர்களை, கவிதையை ஒருவன் பின்பற்றுகின்றானேயானால் முட்டாள் என்பதற்கு அந்த சான்று போதும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அறிவாளி ஒருபோதும் கவிதையை பின்பற்ற மாட்டான். இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய எந்த அறிவுஜீவியும் கவிஞனுக்கு பின்னால் செல்ல மாட்டான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான். ஆனால் சுபஹான மௌலூத் என்கின்ற வரிகளை கொண்டு கவிதையை, கவிஞர்களை மக்களுக்கு மத்தியிலே நாம் இன்றைக்கு உயர்த்தி பேசுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப மக்களாகிய நம்ம உங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, இந்த சுபஹான மௌலூதுங்கிறது முழுக்க முழுக்க அது ஒரு கேலி கூத்தாகவும் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய அந்த வாசகங்களை உள்ளடக்கிய ஒரு மாபக இணை வைப்பு காரியமாகவும் இருக்கிறது. அப்ப இந்த சுபஹான மௌலூது எல்லாம் நாமளும் ஓடக்கூடாது. குறிப்பாக நாம் சொல்வதாக இருந்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் குறி வைக்கப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் அல்லாஹ்வுடைய கிருபையினாலே இந்த தௌஹீதினுடைய பிரச்சாரத்தின் விளைவு பல பள்ளிவாசல்களில் மௌலூது ஓதப்படாமல் இன்றைக்கு மௌலூது அழைப்புழைக்கப்பட்டிருக்கிறது. மௌலூதை மைக்கு போட்டு ஓதற்கு வெட்கப்படுகின்றார்கள். மௌலூது பள்ளிவாசல்களை ஓதப்பட்டாலும் இன்றைக்கு சுய நினைவோடு நினைத்து பார்க்கக்கூடிய, சிந்தித்து பார்க்கக்கூடிய எந்த மனிதர்களும் அந்த மௌலூது ஓதப்படக்கூடிய சபைகளிலே அமர்வது கிடையாது. மாறாக சில ஊர்ல என்ன செய்யறாங்கன்னா, தௌஹீது ஜமாத்துக்கார மௌலூது ஓதாதுங்கிறாங்க, அதுக்காகவே நான் ஓதுவனை சில பேர் இன்னைக்கு கங்கணம் கட்டி கூட்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நாங்கள் என்ன சொல்லிக் கொள்கின்றோமையானால், இந்த தௌஹீது ஜமாத்தின் மீது உங்களுக்கு கோபம் இருக்கலாம், இந்த தௌஹீது ஜமாத்திலே பயணிக்கக்கூடிய எங்கள் மீது உங்களுக்கு கோபம் இருக்கலாம். ஆனால் எங்கள் மீது உள்ள கோபத்தின் விளைவாக நாங்கள் சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனத்தை மறுத்து விடாதீர்கள். நாங்கள் சொல்லக்கூடிய சத்திய கருத்தை மறுத்து விடாதீர்கள். எங்கள் மீது உங்களுக்கு கோபம் இருந்தால் எங்கள் மீது நீங்கள் கோபத்தோடு இருந்து கொள்ளுங்கள். தௌஹீது ஜமாத்திலே நீங்கள் சேர வேண்டாம், அதிலே நீங்கள் பயணிக்க வேண்டாம். நாங்கள் இந்த 30 ஆண்டு கால பிரச்சாரத்திலே தௌஹீது ஜமாத்தை நோக்கி மக்களை நாங்கள் அழைக்கவில்லை. மாறாக தௌஹீது கொள்கையை நோக்கிதான் நாங்கள் மக்களை அழைக்கிறோம். தௌஹீது கொள்கையில் இருங்கள், தௌஹீது ஜமாத்தில் இருக்க வேண்டாம். இன்னும் கூடுதலாக ஒரு படி மேலே சென்று நாம் சொல்வதாக இருந்தால், இந்த தமிழகத்திலே சுன்னத் வல் ஜமாத்தின் சார்பாக ஒரே ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டால், இந்த தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நாங்கள் குர்ஆனை மட்டும்தான் நாங்கள் பின்பற்றுவோம், ஹதீஸ்களை மட்டுமே நாங்கள் பின்பற்றுவோம். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றாக எந்த சஹாபாக்களின் கூற்றையும், எந்த முன்னோர்களின் கூற்றையும், எந்த இமாம்களின் கூற்றையும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஆதாரமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்களும் குர்ஆன் ஹதீஸை கடைபிடித்து மக்களையும் அந்த குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வழி நடத்துவோம் என்கின்ற ஒற்றை அறிவிப்பை வெளியிடுங்கள். இன்றைக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் என்கின்ற இந்த பேர் இயக்கத்தை அடுத்த நொடியே நாங்கள் கலைத்து விடுகிறோம். ஊருக்கு 2 பள்ளி வாசனை, ஏன் நமக்குள்ள சண்டை, ஏன் நமக்குள்ள கோபம், ஏன் நமக்குள்ள மனஸ்தாபம்? குர்ஆன் ஹதீஸ் என்கின்ற ஒரு கொடைக்கு கீழாக நாம் அனைவரும் ஒன்றாக பயணிப்போம். அல்லாஹ்வின் கயிறை நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பற்று பிடித்துக் கொள்வோம் என்றுதான் நாங்கள் அழைக்கின்றோமே ஒழிய எங்களுடைய ஜமாத்தை நோக்கி உங்களை நாங்கள் அழைக்கவில்லை. எனவே நாங்கள் சொல்லக்கூடிய இந்த சத்திய கருத்தை நீங்கள் மறுத்து விடாமல் அல்லாஹ்விற்காக இந்த கருத்தை நீங்கள் முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்விற்கு இணை வைக்காதீர்கள். குர்ஆன் ஹதீஸையும் கடைபிடியுங்கள். அதுதான் மறுமையில் நமக்கு ஈடேற்றத்தை பெற்றுத்தரும் என்கின்ற அந்த கொள்கையை தவிர வேறு எதையும் நாமல் பிரச்சாரம் செய்யல.
அப்ப இதை அடிப்படையாக நீங்கள் புரிந்து கொண்டு இந்த பிரச்சாரத்தை முழுமையாக நீங்கள் செவி தாழ்த்தி கேளுங்க. என்ன சொல்றோம்னு கேளுங்க. நாங்கள் சொல்வது சரியாக இருக்குமையானால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் சொல்வது தவறாக இருக்குமையானால் மனிதன் என்ற அடிப்படையில் தான் இந்த மார்க்கத்தை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எங்களுக்கு வழி வரவில்லை. நாங்கள் தவறாக சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எத்தனையோ நிலைப்பாடுகளை அது போன்று நாங்கள் மாற்றியும் இருக்கிறோம். நாங்கள் ஒரு கருத்தை மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு எதிராக இது இருக்கிறது, இந்த ஹதீஸிற்கு எதிராக இது இருக்கிறது, இது எப்படி சரியாக இருக்கும் என்று கேள்வி கணைகளை எழுப்புங்கள். அது சரியாக இருக்குமையானால் தவறை ஒப்புக்கொள்வதில் இந்த ஜமாத் ஒருபோதும் வெட்டப்படாது. தவறுதான். தவறை திருத்திக் கொண்டு அல்லாஹுவின் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கிறான். நாங்கள் சொல்லக்கூடியது சத்தியம் என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் சொல்வது தவறாக இருக்குமையானால் சுட்டி காண்பியுங்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அப்ப எங்கள் மீது உள்ள கோபத்தின் காரணமாக நீங்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடாதீர்கள். எங்கள் மீது உள்ள கோபத்தின் காரணமாக உங்களுடைய அழகிய முன்மாதிரியான நபிகளாருடைய வழிமுறையை மறுத்து விடாதீர்கள் என்ற அழகிய கொள்கையை நோக்கிதான் உங்களை நாங்கள் அழைக்கிறோம். எனவே அதனை முழுமையாக நீங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்தின் விளைவாக யாரையும் நாங்கள் கேலி செய்யவில்லை, யாரையும் நாங்கள் கிண்டல் செய்யவில்லை, யாரையும் நாங்கள் குறை சொல்லவில்லை. மாறாக இஸ்லாமிய மார்க்கத்தை மட்டும்தான் நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம். அதை தாண்டி எங்களுடைய பணி என்பது வேறு எதுவும் கிடையாது என்பதை ஆணைத்தரமாக நாம் தெரிவித்துக் கொண்டு இறுதியாக இந்த சுபஹான மௌலூது என்பது அது மட்டுமல்ல, ரபியுல் ஆகிர் மாதம் வந்துவிட்டால் முஹையிதின் மௌலூது என்று ஒரு மௌலூதை ஓதுகிறீர்கள். அதே போன்று பூசரி என்கின்ற ஒரு இமாம் ஒரு கிதாபை எழுதி வைத்திருக்கிறார். அந்த கிதாபிற்கு ஒரு மௌலூதினுடைய பேரை சொல்றாங்க. அந்த மௌலூதை நீங்க ஓதுறீங்க. இது போன்ற எண்ணற்ற மௌலூதுகளை எங்கள் மீது உள்ள கோபத்தின் விளைவாக நீங்கள் அதையெல்லாம் ஓதி பல மார்க்கத்திற்கு முரணான கருத்துக்களை உங்களுடைய நாவினால் மொழிந்து மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடிய காரியங்களை, இணை வைப்பு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதை முழுமையாக நீங்கள் விட்டு விலகுங்கள். இணை வைக்காமல் இறைவனை மட்டுமே வணங்குங்கள் என்கின்ற கொள்கை என்பால் உங்களை அழைத்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.